ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் எல்லாருமே எங்களோட ஓணம் செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறீங்க. நல்லா அட்டகாசமாக 25 டிஷ் வச்ச ஓணம் சத்யா அண்ட் நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் ஆயிட்டு வந்துட்டேங்க. இனி வந்து ஓணம் ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்க வேண்டியது தான். எல்லாமே வந்து ஒரு நாள் முன்னாடி, ஸோ நாளைக்கு தான் ஓணம் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கே வந்துட்டு மெஜாரிட்டி ஐட்டம்ஸ் நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன். செஞ்சு ஆரம்பித்து எல்லாம் சூடு ஆறுனதுக்கப்புறமா இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே மேக்ஸிமம் எல்லாமே பண்ணி முடிச்சேன்னா ஃப்ரிட்ஜில் தள்ளிடுவேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டாக நான் ரெசிபி என்ன பண்ண இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டாக நான் என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா இஞ்சி புளி ரெசிபி. ஒரு டைப் ஆஃப் இஞ்சியும் புளியும் போட்டு பண்ணுற ஒரு ஊறுகான்னு வச்சுக்கோங்களேன் மாதிரி, ஓகேவா? ஆனால் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா காரசாரமாக புளியாக நல்லா இருக்கும் அந்த இஞ்சி ஃப்ளேவரோட. ஸோ இது இல்லாமல் ஓணம் சத்யா கம்ப்ளீட்டே ஆகாது. ஸோ அதோட ரெசிபியை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுதான் இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இங்கே வந்து ஒரு கப் அளவுக்கு இஞ்சியை சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பொடிசா இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் இந்த சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 இருக்கும், அதையுமே பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். இது ரெண்டுமே ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இனி இதுல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறேன். கடுகு ஆல்மோஸ்ட் வெடிச்சதுக்கு அப்புறமா 3 வரமிளகா அதை போட்டுக்கோங்க. லைட்டா உப்பி வரணுங்க, அவ்வளவுதான். இனி இதுல சின்ன வெங்காயம் சின்னதா வெட்டி வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்திடலாம். லைட்டா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இனி இதுல நான் சின்னதா வெட்டி வச்சிருக்கேன் இஞ்சி சேர்த்த போறேன். இஞ்சி வந்து ஒரு கோல்டன் பிரவுன் ஆகணுங்க, லைட் கோல்டன் பிரவுன் மாதிரி ஆகி கலர் மாதிரி வரணும். அந்த ஸ்டேஜ் ஆகுற வரைக்கும் இதை நல்லா சாட்டே பண்ணுங்க. நான் இங்க 3 பச்சை மிளகா சின்னதா வெட்டி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. இங்க பாத்தீங்கன்னா கட்டி புளி ஒரு நெல்லிக்காய் செலவு அளவுக்கு எடுத்து அதை வந்து ஒரு கப்பு தண்ணியில மட்டும் போட்டு கரைச்சி வச்சிருக்கேன். கொஞ்சமா ஊத்திக்கங்க, அதுல தேவைப்பட்டா இன்னும் எக்ஸ்ட்ராவா ஊத்திக்கலாம். ஆல்சோ இதுல நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச ஜாகரி வச்சிருக்கேன். உங்கள்கிட்ட பொடிச்ச ஜாகரி இல்லைன்னா நம்மளோட சாதா ஜாகரியை எடுத்து தண்ணி கொஞ்சமா ஊத்தி அதை கரைச்சும் இதுல சேர்த்திக்கலாம். ஆல்சோ ஒரு 1/4 கப்பு தண்ணியும் ஆட் பண்ணி இது நல்லா இனி கொதிக்கணும். உப்பு வந்து ஒரு தேவையான அளவுங்க, ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போடுறேன். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்காங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் நான் வந்து 1.5 ஸ்பூன் போடுறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா இனி கொதிச்சு வரணுங்க. நல்லா கொதிச்சு அப்படியே சுண்டி வரணும். அந்த தண்ணி மாதிரி இல்லாம கொஞ்சம் சுண்டி வரணும். அப்பதான் வந்து இந்த இஞ்சி நம்ம போட்டிருக்கிறதுனுடைய ஜூஸ் எல்லாமே அந்த கறியில இறங்கும். அதுக்காக நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சு வேக வைக்கலாம். பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உப்பு மட்டும் கொஞ்சம் வேணுமான்னு பார்த்து ஆட் பண்ணிக்கங்க, இல்லாட்டினா ஆல் டன். ஓகேங்களா? இதுல வந்து இப்போ நல்ல இஞ்சியோட அந்த ஜூஸ் எல்லாம் நீரெல்லாம் இறங்கி சூப்பரா இருக்குங்க. நல்லா அந்த புளி இஞ்சியோட ஜூஸு நம்ம போட்டிருக்க ஜாகரின்னு ஐயோ வேற லெவலா இருக்கும். இதெல்லாம் ஒரு இத்தனும் இருந்தா போதும், ஒரு குண்டா சோறு இறங்கும்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ. அண்ட் லாஸ்ட் ஃபைனலா அரிப்பொடி இங்க லைட்டா தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன். நீங்க வந்து 1 டேபிள் ஸ்பூன்ல 2 டேபிள் ஸ்பூன் அரிசியை எடுத்து வறுத்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் அதையும் பொடிக்கலாம். ஆனா 1 டேபிள் ஸ்பூன் என்னோட ஜார்ல பொடிக்கிறது கஷ்டங்க, அதனால நான் டைரக்டா ரைஸ் ஃபிளாரே எடுத்துட்டேன். இதுவுமே வறுத்தரைச்ச பொடியே நான் வாங்கினதுனால எனக்கு ஓகே தான். மெஜாரிட்டி ஆஃப் த ரைஸ் ஃபிளார்ஸ் வந்து வறுத்தரைச்சதா தான் இருக்கும். இது வந்து ஒரு டீஸ்பூன் பொடி எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில போட்டேன், அவ்வளவுதான். நீ அதையும் ஊத்தி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட நமக்கு கட்டியாய் கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனா அது ஒரு டேஸ்டும் கூடன்னு வைங்களேன். மெஜாரிட்டி வந்து அது இதை வந்து திக்னஸ் கொண்டு வர்றதுக்காக தான் வந்து அதை நம்ம பண்றது.
இது ஊற்றணும் அப்படிங்கறதுனால இன்னுமே வந்து நல்ல லாஸ்ட்டுக்கு கட்டியாகி வரும் எச்சாவா. அவ்வளோதான், நம்மளோட இஞ்சி புளி ரெடி. எங்க ஆள் போய் பூ வாங்கிட்டு வந்தாருங்க. நானு ஒரு குத்து மதிப்பா பார்த்து வாங்கிட்டு வாங்கன்னா இங்க பாருங்க குத்து மதிப்பா பார்த்தேங்க. பட் இது எதுக்குன்னா நான் ஓணம் பூக்கோலம் போடுறதுக்காக அவர் வாங்கிட்டு வந்தாரு. ஸோ 2-3 கலர் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். ஸோ இப்போ இதுல ஒயிட் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் நான் என்ன சொன்னேன்னா, இப்போ லியா பாப்பிட்ட கொடுத்தேன்னா அழகு போல உக்காந்துட்டு அதை அழகா ஸ்பிளிட் பண்ணி இப்போ வச்சுட்டோன்னு வைங்களேன், ஒரு கவருக்குள்ள போட்டுட்டு எடுத்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டோம்னா நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு சும்மா கோலம் போடுறதுக்கு தான் எனக்கு டைம் சரியா இருக்கும். அதனால நான் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. நாங்க எப்பவுமே பூ எங்க வாங்குவோம்னு பாத்தீங்கன்னா ஹோல் ஃபுட்ஸ்ல வாங்குவோம். ஒரு பஞ்ச் $5 கிடைக்கும். ஸோ இதுல இருக்கிற எல்லாமே $5 பஞ்ச் தான். அண்ட் லெஸ் தேன் தட் ட்ரேடர் ஜோஸ் அண்ட் ஹோல் ஃபுட்ஸ்ல இந்த தடவை பார்த்து வாங்கிக்கிட்டோம். இனி இது எல்லாமே வந்துட்டு நம்ம இப்படி உளுத்து எடுத்து வச்சோம்னா என் பிள்ளை தான் ஹெல்ப் பண்ண போறா. அவதான் சொன்னா நான் ஹெல்ப் பண்ணி தரேன், கவர் கொடுங்க அப்படின்னு. லாஸ்ட் இயர் பண்ணிச்சு. இந்த தடவை காமிச்சு கொடுத்தோம்னா உட்காந்து பண்ணிடுவான்னு நினைச்சேன். ஸோ நான் என்ன சமைச்சிட்டு இருக்கேன். ஸோ ஆமா, எஸ் யூ ஆர் only doing it. So okay, ஒரு கலர் ஒரு பேக் I will give you. You have to put it inside the bag, okay? Okay. Excitement. Happy Onam kunju, happy Onam parne. Tomorrow's happy Onam. Tomorrow happy Onam. Onam mannu. அதான் சூப்பரான பாலடை பிரதமன். இந்த தடவை எல்லா தடவையும் சேமியா பாயசம் பண்ணேன், அரி பாயசம் பண்ணேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் பாலடை பிரதமன் பண்றேன். இது கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ்ங்க. நின்று செய்யணும், ஒரு 2 மணி நேரம் ஆகும். அதனாலயே செய்ய மாட்டேன் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஆமா, இந்த தடவை செய்வோம், செஞ்சுட்டு ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த தடவை செய்யலாம் அப்படின்னு நினைச்சு. ரொம்ப சிம்பிள்ங்க இது, சரியா? ஒண்ணுமே இல்ல. ஆனா இதுல வச்சு செய்யறது வந்து இது கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டி 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 அந்த அடை வந்து வெந்து வர்றதுக்குள்ள, அடைய வந்து கேரளால எல்லாம் வந்து அடையவே செய்வாங்க ஃப்ரம் ஸ்கிராச். அது இன்னொரு 1 மணி நேரம் போகும். எதுக்குடா அதெல்லாம் தலைவலி? அதுக்கு வாழையிலாம் வச்சு ஆவியில வச்சு அடைய வேக வச்செல்லாம் எடுப்பாங்க. அதெல்லாம் சரியான தலைவலிங்க. இப்பெல்லாம் வந்துட்டு என்னன்னா, நமக்கு இந்த அடை வந்து கடையிலேயே ரெடிமேட் கிடைச்சிருது. அதை வாங்கிட்டு வந்து சுடு தண்ணியில கொஞ்ச நேரம் போட்டு வச்சுட்டு அப்புறமா இந்த பால் கொதிச்ச உடனே அதுல போட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு 20-25 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா சூப்பரா பாலாடை பிரதமன் ரெடி ஆயிரும். அந்த கலர் பாத்தீங்களா, அந்த கலர் இந்த தடவை இன்னும் ஒரு ஷார்ட்கட்டுக்கு வேண்டிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த கலர் கிடைக்கிறதுக்காக கேரமலைசேஷன் பண்ணிட்டேன். கேரமல் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பாலை ஊத்தி, பால் கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த அடையை தூக்கி போட்டு, அடையும் நல்லா வெந்து ஒரு 15-20 நிமிஷம் வேக வச்சீங்கன்னா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் சுகரு உங்க தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். அவ்வளவுதான். பாலடை பிரதமன்ல நட்ஸ் போடவே மாட்டாங்க, கிளீனா தான் இருக்கும். இது இன்னைக்கு பண்ணிட்டோம்னா தான் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். நாளைக்கு சர்வ் பண்ணும்போது இன்னுமே நல்லா இருக்கும். அவளுக்கு இது ஒரு பெரிய ஹாப்பி ஆக்டிவிட்டிங்க. ஸோ இது ஒரு சந்தோஷகரமான ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதுனால என் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு அது பாட்டுக்கு பண்ணிடும். ஸோ போதுட்டி. இனி அடுத்தது பைனாப்பிள் பச்சடி பண்ணுறதுக்கு நான் இங்கே பைனாப்பிளை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேங்க. ஒரு ஃபுல் பைனாப்பிள், சரிங்களா? ஃபுல்லாக பழுத்ததில்ல, ஒரு 3/4 பழுத்த பைனாப்பிள். அந்த பைனாப்பிளை சின்னதாக வெட்டினதை 1/4 பகுதி, ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் சைடில் வச்சுட்டு பாக்கி எல்லாமே குக்கரில் போட்டு தண்ணியே ஊற்றாமல் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்தாச்சு. அதுலேருந்தே ஜூஸ் மாதிரி நிறைய தண்ணி வரும், அது கொஞ்சம் வற்றணும். ஓகேங்களா? இந்த ஸ்டேஜில் சைடில் ஒரு கப்பு தேங்காய் துருவுனது, 4 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் ஜீரகமும் போட்டு நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம 1/2 கப்பு பைனாப்பிள் சைடில் வச்சுருந்தோம்ல, அதையுமே இதில் சேர்த்து திரும்பவுமே அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குறன்னு தாங்க இருக்கணும், ஃபைன் பேஸ்ட் ஆகக்கூடாது. அதை இனி நம்ம தண்ணி வற்றின இந்த பைனாப்பிளோட இதில் வந்து நம்ம இந்த குக்கரில் இந்த தேங்காயோட இதை மிக்ஸை ஊற்றிடுங்க. ஊற்றி அதையுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதில் நான் இங்கே ஜாகரி ஆட் பண்ணுறேன். எனக்கு ஜாகரியோட ஃப்ளேவர் பைனாப்பிளோட சேரும்போது ரொம்ப பிடிக்கும். சர்க்கரையுமே ஆட் பண்ணுவாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து பைனாப்பிளோட ஸ்வீட்னஸை பொறுத்து எச்சாவை ஆட் பண்ணுறது தான். தயிர் வந்து ஒரு கப்பு நல்லா அடித்து வச்சுருந்தேன், அதையுமே இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே சைடில் தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூனு,
அது வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, 2 வரமிளகா, கருவேப்பிலை கிள்ளி போட்டு தாளிப்பு வந்து மேலே போட்டிங்கன்னா நம்மளோட பைனாப்பிள் பச்சடி ரெடி. எடுத்துக்கலாங்க. இது ஜீனியா. இது வந்து ஒரு மாதிரி அடுக்கு ஜீனியா மாதிரி இருக்கும், அழகா இருக்கும், எனக்கு பிடிச்சது வேற. சரி, அதை எடுத்துப்போம். வீட்டு பூவை எடுத்து வைக்கிற சந்தோஷமே தனிதான். നോക്കെ എത്ര ഭംഗിയായിട്ടില്ലേ പൂ. മറന്നു ഞാൻ പെട്ടെന്ന് ഇതിലുള്ള തോട്ടത്തിട്ട് ഞാൻ ശരി ഇത് ഉള്ളിലിട്ട് വെക്കും വിചാരിച്ചു അടർത്തിനകത്ത് അടുക്ക് പിന്നെ നല്ല ഭംഗിയായിട്ടുണ്ട്. എന്നോട് പാപ്പയ്ക്ക് ഞങ്ങളെ ചന്ദനം ടൈം ആടത് പാപ്പ. ഇവിടെ നോക്കിട്ട് പറഞ്ഞേ, ഇവിടെ എല്ലാവർക്കും ഹാപ്പി ഓണം പറഞ്ഞേ. இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைமாக நான் என்னோடய மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டேன். இவங்க எல்லாருமே என்னோடய சர்ச்சுக்கு வரவங்க. நான் இந்த ஆல்சோ பார்த்திங்கன்னா கறியெல்லாம் ஒரு கப்பில் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. அப்போ சர்வ் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்தது. இந்த தடவை கொஞ்சம் சின்ன சைஸ் கப்பாகவும் வாங்கிட்டேன். ஓணம் சத்யாவுக்கு நாங்கள் பண்ண டிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா பருப்பு, சாம்பார், ஓலன் பூசணிக்காய் போட்டது, இது வந்து மாங்காய் கறி, ரசம், பருப்பு பாயசம், அடப்பிரதமன், அடுத்தது வந்து சேமியா பாயசம், இது வந்து பயறு போட்டுட்டு பண்ணுற ஒரு கூட்டு மாதிரி, அடுத்தது பொட்டேட்டோ மெழுகு வரட்டி, கேபேஜ் தோரன், பைனாப்பிள் பச்சடி, பீட்ரூட் பச்சடி, இஞ்சி கறி, இஞ்சிம் புளி, அடுத்தது உப்பு, பனானா சிப்ஸு, ஊறுகாய், சர்க்கரை வரட்டி இருந்தது, அது இந்த இலையில் வைக்க மிஸ் பண்ணிட்டோம், பப்படம், சோறு, நெய், பனானா, அவியலை, அடுத்தது இன்னொன்று வந்து வாழைக்காய் தோரன் எல்லாமே வச்சு இந்த தடவை 4 ஃபேமிலி கூப்பிட்ருந்தேன். ஆளுக்கு 2 டிஷ் எடுத்துகிட்டு வந்தனால இந்த தடவை மொத்தமாக 25 டிஷ் ஓணம் சத்யாவுக்கு சர்வ் பண்ண முடிஞ்சிச்சு. ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் ஆல்சோ தேங்க்ஃபுல் டு காட் டூ. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் செலிப்ரேஷன். ஃபஸ்ட்டு குழந்தைங்கள்லாம் உட்காந்தாங்க, சாப்பிட்டு வச்சோம், பெரியவங்களும் உட்காந்துக்கிட்டாங்க. அடுத்தது நாங்கள் எல்லாருமே மெதுவாக அப்படியே உட்காந்து எல்லாருமே சொன்னாங்க. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக வந்து ஒன்று சேர்ந்து செஞ்ச மாதிரி இருந்தது. குழந்தைங்கள்லாம் இந்த பட்டுப்பா வாடல் அவ்வளோ அழகாக இருந்தாங்கங்க. ஸோ ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு வேற வந்தோம். ஒற்ற வீழ்ச்சி போயில